ஹலோ மக்களே, ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு குக்கும்பரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலை நல்லா சீவிட்டு கிரேட்டரில் ஃபைனாக கிரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃபைனாக இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாலட்ஸா இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸா டயட்டில் இருக்கிறவங்க மார்னிங் டைமில் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இப்போ இதில் 2 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாவை உரலில் தட்டி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரா, 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸை கார்னிஷிங்காக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம துருவின தேங்காவை சேர்த்துட்டு 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தவாவில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம தோசை மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான குக்கும்பர் தோசை ரெடி. இது எந்த சட்னி கூட வேணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.